வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு வழங்குவதற்கான அடல் பென்ஷன் திட்டத்தை 2030-31 ஆண்டு வரை நீட்டிக்கவும், இத்திட்டம் தொடர்பான பிரச்சார பணிகளுக்கு தொடர்ந்து நிதி ஆதரவு வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கிக்கு 5000 கோடி ரூபாய் பங்கு மூலதனம் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளும் மாநில சட்டமன்றங்களும் நாட்டின் வளர்ச்சி குறித்து பேசுவதற்கான விவாத மேடைகள் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அகில இந்திய சட்டமன்ற தலைவர்கள் மாநாட்டின் இறுதி நாள் அமர்வில் அவர் உரையாற்றினார். ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்த தகுதியுள்ள எல்லா வாக்காளர்களும் அடங்கிய முற்றிலும் பிழையற்ற வாக்காளர் பட்டியலை பராமரித்தல் அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் ஜனநாயகம் மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்த இந்திய சர்வதேச மாநாட்டில் அவர் உரையாற்றினார். நாட்டின் மின் விநியோக நிறுவனங்கள் மின்சாரத்துறையின் முதுகெலும்பாகவே திகழ்வதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் மின் விநியோக நிறுவனங்களுக்கு இடையிலான முதலாவது வருடாந்திர மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தாவோஸில் IBM உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளை சந்தித்தார். புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் நாடாகவே உலகம் இந்தியாவை பார்ப்பதாக பின்னர் சமூக ஊடக பதிவில் அவர் கூறினார். இலங்கை கடற்படையினரால் பிடித்து செல்லப்பட்ட தமிழக மீனவர்களையும் படகுகளையும் தூதரக ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் உடனடியாக மீட்க கோரி தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஏனாமில் கால்நடைகளுக்கான ஆம்புலன்ஸ் சேவையை மண்டல நிர்வாக அதிகாரி திரு அன்கித் குமார் இன்று தொடங்கி வைத்தார். ஏனாம் பகுதிக்குட்பட்ட 8 கிராமங்களுக்கு இந்த வாகனம் வாரம் 5 நாள் சேவை வழங்கும் என எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.